அவங்க மாமியார் வச்சு நல்லா காமெடி பண்ணுங்க. டைட்டில் எதுக்கு வச்சாங்கன்றது வந்து எனக்கு கரெக்டா மதகஜ ராஜா எம்ஜிஆர் படம் வந்து வேற 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 மாதிரி. விஷால் வந்து செம்ம பயங்கரமான கம்பேக் சொல்லலாம். ரொம்ப நாளா அவருக்கு இந்த மாதிரி ஒரு படம் அமையாம இருந்தது. சிறப்பா இருக்குங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே ஃபுல்லா பயங்கர காமெடி. ஒரு பெரிய ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. சந்தானம் வர சீன்லாம் வேற 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 மாதிரி. தியேட்டரே பயங்கரமா ரெஸ்பான்ஸ் இருந்தது. பொங்கல் செலிப்ரேஷனா இந்த படம் தான். என்னை பொறுத்தவரை நிறைய படம் வந்திருக்கு. இந்த படம் தான் பொங்கலுக்கு வர வேண்டிய படமா இருக்கு. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு சின்ன பாடல் இருக்கு, அதை பாடிட்டு அப்புறம் அப்படியே பேசிக்கலாம். டியர் விஷாலு டியர் விஷாலு மதகஜ ராஜா சூப்பரு, புரட்சி தளபதி டியர் விஷாலு மதகஜ ராஜா டாப்பரு, பொங்கலுக்கு டாப்பரு, சுந்தர் சி டைரக்ஷன் விஜய் ஆண்டனி மியூசிக், சந்தானம் காமெடி டக்கரு டக்கரு, கம்மன்சி என்ஜாய் 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 பண்ணோம் பொங்கலுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு தலை பொங்கல் மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை வந்து பாருங்க. பயங்கரமான வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா இதுக்கு நிறைய அவார்டே கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாவே படம் செம்ம ஃபன்னு, சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. இந்த மாதிரி படமா எடுங்கன்னு தான் நாங்க ஆசைப்படுறோம். இந்த மாதிரி படமா எடுங்க. பொங்கல் பொங்கலுக்கான ஒரு நல்ல படம் இது. எல்லாரும் யாரும் மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. மனோபாலா அரசின் மட்டும் இல்ல, மொட்டராஜேந்தர், மனோபாலா, ஆர்யா நடிச்சிருக்காரு ஸ்பெஷலா. லாஸ்டா சதா மேடம் வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். கேரக்டர் ஆர்டிஸ்ட் இன்னும் வேற யாராவது பேர் சொல்லுங்க. ஒரு மனோபாலா வந்து சாவடிச்சிருவாங்க. அந்த அவரை வச்சு ஒரு நல்ல காமெடி ஒண்ணு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கடைசியில கிளைமேக்ஸ் ஃபுல்லா சிரிப்பு தான். இப்ப பாஸ்கரன் எல்லாம் எப்படி ஜாலியா ஃபுல்லா பயங்கர பண்ணா போவோம், அந்த மாதிரி ஃபுல்லாவே காமெடி தான். படம் ஃபுல்லா செம்மையா இருக்கு. பயங்கரமா என்ஜாய் பண்ணும். நல்ல வைபா இருக்கணும் பொங்கலுக்குன்னா இந்த படம் வந்து பாருங்க. அதான் சொல்லுவாங்க, தெரியல இது நல்லா இல்ல, இதெல்லாம் வந்து மொக்கையா இருக்கு, இதெல்லாம் ஒரு காமெடியா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லவே முடியாது. செம்மையா இருக்கு. அவங்க மாமியார் வச்சு நல்லா காமெடி பண்ணுங்க. ஆமா, மாமியார் வச்சு பண்ணுவாரு காமெடி. அது செம்மையா இருக்கும். அதே மாதிரி இவரு ஆளோட இருப்பாரு விஷாலு, 3வது ஆள் வரைக்கும் போவாரு. அந்த மாதிரி எல்லாம் வச்சு செம்ம பின்னிட்டாங்க. அதுதான் செம்ம ஹைலைட். 1 சொல்லுவாரு, 2 சொல்ல மாட்டாரு, 3 சொல்ல மாட்டாரு. கூட நான் அடிச்சு விட்டு பாப்பாங்க. செம்மையா சூப்பர் வேற லெவல். அந்த மாதிரி காமெடி எல்லாம் அவரால் தான் யோசிக்க முடியும். வேற யாராலையும் அவர் காமெடி என்ன பார்க்காம அவரையும் ஈக்குவலா வச்சு அவருக்கும் ஒரு அவரு ஒரு ஹீரோ தான் அந்த படத்துல. ஆமா, ஆனா காமெடியின் சூப்பர். அப்பவே அது மாதிரி அவரை வந்துட்டு ஹீரோவா ஒரு சின்ன ஹீரோ மாதிரியே காட்டியிருக்காங்க. அவரு என்ன சொன்னாலும் காமெடியின் சூப்பர் ஸ்டார்னா அது சந்தானம் சார் தான். கண்டிப்பா அவரு பயங்கரமா பண்ணிருக்காரு. கண்டிப்பா படம் நிறைய கலெக்ஷன் வரும். நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை விடாம இந்த முயற்சி எடுத்து இப்ப விட்டுருக்காங்க. அதனால சூப்பர் ஹிட். இந்த படம் சூப்பர் ஹிட் தான். கண்டிப்பா விடாமுயற்சியும் எதிர்பார்த்தோம். விடாமுயற்சி வரணும்னு நாங்க விடாம முயற்சி பண்ணி அதை பார்க்கணும்னு பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம், வரட்டும், பார்க்கலாம். இவங்க விடாமுயற்சி பண்ணி இவங்க விட்டுருக்காங்க. இந்த படத்தை 12 வருஷம் கழிச்சு இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட், கமர்ஷியல் ஹிட். ஆக்சுவலி கண்டிப்பா ஹிட் தான். டைட்டில் எதுக்கு வச்சாங்கன்றது வந்து எனக்கு கரெக்டா எனக்கு கெஸ் பண்ண வரல. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மூவி செம்மையா இருந்தது. காமெடி சீன்ஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. சந்தானம் வந்து லைக் இப்ப ஹீரோவா பாத்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து காமெடினா இருந்தாரு. சோ திருப்பி அவர் காமெடினா வர மாட்டாரான்னு ஏங்கிட்டு வந்த ஒரு ஃபேன்ஸுக்கு எல்லாம் வந்து இந்த படம் ஒரு தரமான ஒரு படம். அண்ட் என்னன்னா ஸ்பெஷலி விஜய் ஆண்டனி ப்ரோட மியூசிக்கும் நல்லா இருந்தது. விஷாலோட பாடின ஒரு பாட்டுமே செம்ம என்கேஜிங்கா இருந்தது. செம்ம ஃபன் என்டர்டைன்மெண்டான ஒரு மூவி இது. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து லைக் 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். சோ இது வந்து கொஞ்சம் லாக் அடிக்கும் அப்படின்லாம் இல்லாம எல்லா இடத்துலயுமே வந்து காமெடி சீன்ஸ் வந்து செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் எப்படி சொல்றது, ரொம்ப 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 கிரிஞ்சான ஒரு மூவியா நமக்கு இப்ப வராம ஓரளவுக்கு ஓகேப்பா, நீங்க வாங்க, உங்க தியேட்டர் காசு வந்து வேஸ்டா போகாது. நீங்க வந்து செலவு பண்றது வந்து இப்பெல்லாம் ஆக்சுவலி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, டிக்கெட் காசு வேஸ்டா போச்சுடா, படம் அவ்வளவு வர்த்தா இல்ல அப்படின்ட்டு. ஆனா இந்த படம் பழைய படமா இருந்தாலுமே இப்போ ரிலீஸ் பண்ணது வந்து கரெக்டான டைமிங். பிகாஸ் எல்லாமே வந்து ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி விஷாலோட ஆக்டிங் பங்கம். நிறைய போட்டாரு தலைவன், என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து இந்த படத்துல மெயினா அவங்க மாமியாரை ட்ரோல் பண்ணிருப்பாங்க. மாமியார்ன்ற ஒரு கேரக்டர், அந்த சீன்ஸ் எல்லாமே செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரோட வைஃப் மேல வச்சு இந்த ஒரு பாசம், அந்த ஒரு சீன் வந்து ரீக்ரியேட் பண்ணது. ஆக்சுவலி வந்து அது ஓகே, இது இப்படிதான் முடிய போகுதுன்னு தெரியும். பட் ஸ்டில் வந்து ரொம்ப என்கேஜிங்கா ஒரு மாதிரி நல்லா இருந்தது. லைக் ஓகே சந்தானம் அப்படின்ற ஒரு மாதிரி
எப்படி சொல்றது, ஒரு ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு அப்ளாஸ் கிடைச்சதுன்னா சந்தானம்க்கு தான் இந்த படத்துல. மனோபாலோட காமெடி வந்து செகண்ட் ஹாஃப்ல செம்மையா ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்சுவலி வந்து இந்த படத்துல வந்து அந்த அவரை எங்கெங்கெல்லாம் பிக்ஸ் பண்ணா வந்து எப்படி எப்படிலாம் காமெடி ஒர்க் அவுட் ஆகும்ன்றது வந்து கரெக்டா சிந்தசிஸ் சார் கெஸ் பண்ணிட்டு தரமா செஞ்சுட்டு இருக்காரு. எடிட்டிங்ஸ் வந்து லைக் அப்படி இப்படின்னு இருந்தாலுமே அதுதான் நல்லா இருக்கு ஆக்சுவலி பாக்குறதுக்கு. குடும்பத்தோட வந்து பார்த்து செம்மையா என்ஜாய் பண்ணலாம் இந்த படத்தை. ஆக்சுவலி பழைய படம்ன்ற ஒரு ஃபீல் இருக்கே தவிர இது போர் அடிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் மைண்டுக்கு வரல. ரொம்ப எங்கேஜிங்கா இருக்கு. அதான் சொல்றேன், லைக் ஸ்டார்டிங்ல இருந்து படம் எண்டிங் வரைக்குமே காமெடி சீன்ஸ் எல்லாம் அவ்வளவு நல்லா இருந்தது. ஃபுல் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் ஆக்சுவலி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. நம்ம எப்பயும் ஒரு படம் பார்த்தோம்னா ஒரு சைடு ஆடியன்ஸ் வந்து சிரிப்பாங்க, இன்னொரு சைடு சிரிக்க மாட்டாங்க. ஆனா இந்த படத்துக்கு எல்லா இடத்துலயுமே எல்லா காமெடிஸ்க்குமே எல்லா ஆடியன்ஸுமே செம்ம ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. இன்க்ளூடிங் நாங்க ஃப்ரெண்ட்ஸா வந்தோம் 4 பேரு, தரமா என்ஜாய் பண்ணோம்.